இங்கே பாருங்கள் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். தினை மாவு வச்சு ஒரு காளான் கறி தோசை எப்படி வெஜ் லவர்ஸ்க்காக ஒரு கறி தோசை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் இது வந்து தினை அரிசி மாவு வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிட்டேன். இப்போ இந்த தோசை ஊற்றியாச்சு. இது மேலே வந்து இந்த காளான் கிரேவி பரப்பி விட்டுடணும். இந்த கிரேவி எப்படி சேர்த்துன்னு ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வெஜ் லவ்வர்ஸ்க்கான கறி தோசை. இதே மாதிரி தோசை மாவு வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இட்லிக்கும் பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இட்லி ஊற்றிட்டு இந்த மாதிரி காளான் கிரேவி செஞ்சு உள்ளே வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ லைட்டாக வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு டயட்டுன்றதுனால நான் எண்ணெய் ஊற்றலை. வேணால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன். வெஜ் லவர்ஸ்க்கான கறி தோசை இது. காளான் வச்சு சூப்பராக நம்மளும் கறி தோசை சாப்பிட்லாம். பாருங்க, நம்ம காளான் கறி தோசை திருப்பி போட்டாச்சு. சூப்பராக செவுக்க தினை மாவில் செஞ்ச தோசை மாதிரியே தெரியல பாருங்கள். சூப்பரான தினை மாவு காளான் கறி தோசை. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா, வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம காளான் கறி தோசை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காலையில் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. சூப்பரான நம்ம வெஜ் லவர்ஸ்க்கான காளான் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.